ஹலோ ஆல், இது சாட்டர்டே ஈவினிங். இன்னைக்கு என்னோட ஆஃபீஸில் ஃபேமிலி டே செலிப்ரேஷன். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் நான் எந்த மாதிரி ஒர்க் கல்ச்சர், எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிக்கலாம். உள்ள ஒர்க் இந்த என்னோட ஆஃபீஸ் இதுலாம் வந்துட்டு சுற்றி காமிக்கலாம். ஸோ இது எந்த நாளும் அலோட் கிடையாது, இந்த ஒரு நாள் மட்டும். ஸோ எவ்ரி இயர் நவம்பர் மந்த் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபேமிலி டே ஃபங்க்ஷன் தான், அதுக்கு தான் கிளம்பியிருந்தோம். போன உடனே இந்த மாதிரி கையில் டேக்லாம் கட்டி விடுவாங்க. ஏன்னா வந்து ஒர்க் ப்ரெமிசஸ் உள்ள அலவுட் இல்லாத டேக் கட்டலாம். ஸோ அதெல்லாம் டேக்லாம் போட்டுட்டு நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பயங்கர கூட்டம் இந்த வாட்டி, எந்த வருஷமும் இல்லாத கூட்டம் இந்த வாட்டி இருந்துச்சு. அதுவும் இந்த வாட்டி ஃபுல்லாகவே வந்து குட்டீஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் நிறைய போட்டிருந்தாங்க. இந்த விஆர் கேம்ஸு, அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ், குட்டி குட்டி கேம்ஸ்லாம் இருந்தது. எந்த கேமுமே என்னோட குட்டி மேடம்க்கு செட் ஆகாது, ஏன்னா ரொம்ப குட்டி மேடம். ஸோ குட்டி குட்டி கேம்ஸ்லலாம் மட்டும் விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு, தூக்கிட்டாச்சு. டான்ஸ் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க மேடம். மற்ற கேம்ஸ்லாம் விளையாட முடியலன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி டான்ஸு, அப்புறம் இந்த பால்ஸ் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்து போயாச்சு. போன உடனே நான் வீட்டில் ஒர்க் பண்ணுறதை பார்த்துருக்கேன்ல, அதே மாதிரியே வந்து உட்காந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டு அதை பார்த்த உடனே ரொம்ப அழகாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. பயங்கரமாக நோட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தொல்லை பண்ணக்கூடாது ஒன்று, சரிடா, தொல்லை பண்ணல ஒன்று. நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? சரி, நான் வேலை தொல்லை பண்ணல. ஒரு வழியாக ஈவெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு குட்டி பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று போக வேண்டியிருந்துச்சு, என் ஃப்ரெண்டோட பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா வண்டி ஓடுங்கிற கதையாக வந்துட்டு ஒரே ஒரு பனாரசி ஷாலை மட்டும் மாற்றிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாச்சு. நான் ஏன்னா ட்ரெஸ் மாற்றுறதுக்குலாம் டைம் இல்லை, வந்த உடனே கிளம்பியாச்சு. அப்புறம் ஆஃபீஸில் இருந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு. பாப்பாவுக்கு வந்து இந்த உட்டன் பிளாக்கு, அப்புறம் எனக்கு வந்து இந்த மில்டன் டிஃபன் பாக்ஸு, கொஞ்சம் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் போயிட்டு வந்து தான் அன்பேக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை பார்த்த உடனே மேடம் ஒரு மணி நேரம் உட்காந்து அதிலே விளையாடிட்டு இருந்தாங்க. அதை எடுத்து வைக்கிறது கூட விடலை, போராடி தான் எடுத்து வச்சேன் நாளைக்கு விளையாடலான்னு சொல்லி.